2025 ஐபிஎல் தொடருக்கான மெகா ஆக்ஷன்ல என்னதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நம்ம தமிழக வீரர் நடராஜனை கைவிட்டு இருந்தாலும் கூட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கை கொடுத்திருக்காங்க. கோடி கணக்குல ஏலம் போயிருக்காரு டி நடராஜன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மிச்சல் ஸ்டார் கூட இணைய இருக்காரு டி நடராஜன். 2025 ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்துல தமிழக வீரர் டி நடராஜனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை திரும்பவும் ஏலம் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவரை எஸ்ஆர்எச் அணி கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கிட்டத்தட்ட 10.75 கோடிக்கு வாங்கி இருக்காங்க. யார்கர் ஸ்பெஷலிஸ்டான நடராஜனை பொறுத்தளவுக்கு 2017ஆம் ஆண்டு பஞ்சாப் கிங்ஸ்ல இடம்பெற்று இருந்தாரு. அதற்கு பிறகு 2020ஆம் ஆண்டுல இருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக தான் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்ல ஒருவராக இருந்தார் டி நடராஜன். 2024 ஐபிஎல் தொடர்ல அந்த அணிக்காக மொத்தமா 19 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு. 2024ஆம் ஆண்டு எஸ்ஆர்எச் அணிக்காக அதிக விக்கெட் வீழ்த்தினதும் டி நடராஜன் தான். ஆனாலும் கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில அதிரடி பேட்ஸ்மேன்களான கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கேப்டன் பேட் கமின்ஸை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டி நடராஜனை எஸ்ஆர்எச் அணி கழட்டி விட்டு இருந்தாங்க. நேற்றைய தினம் ஏலமானது தொடங்கினது. டி நடராஜனுக்கு கடுமையான போட்டி இருந்தது. முதல் 4 கோடி வரைக்குமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அவர் ஏலத்தில் எடுக்க முயற்சி செஞ்சாங்க. அதற்கு பிறகு டெல்லி கேபிட்டல்ஸும் ஆர்சிபியும் பயங்கரமா மோதினாங்க. இறுதியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10.75 கோடிக்கு டி நடராஜனை வாங்கியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில ஆல்ரெடி மிச்சல் ஸ்டார்க்கும் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ மிச்சல் ஸ்டார் கூட இணைஞ்சி டி நடராஜனும் பவுலிங் செய்ய இருக்காரு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. டி நடராஜனை பொறுத்தளவுக்கு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. கடைசி கட்டத்துல பல யார்கர்களை வீசுவாரு. கண்டிப்பாவே எதிரணிகளுக்கு அச்சுறுத்தலா தான் இருப்பாரு. அதன் காரணத்தினால மட்டும்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மிகப்பெரிய அளவுல நம்பி பல கோடிகளை கொட்டி இருக்காங்க டி நடராஜனுக்காக. ஆனா சிலருமே சிஎஸ்கே அணி நடராஜனை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா சிஎஸ்கே அணி அவரை வாங்க முயற்சி கூட செய்யல அப்படிங்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. டி நடராஜனை வாங்குறதுக்கு சிஎஸ்கே முயற்சியே செய்யல. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை